So hi, welcome back to our channel. And இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஜூலை 10 நமக்கு வந்து ஜூலை 12 வந்து குரூப் 4 எக்ஸாம். ஸோ ஜூலை 10 வந்துட்டு நம்ம ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யூடியூப்ல எல்லாருக்குமே பப்ளிக்கா வரும். ஸோ இதோட சிலபஸ் என்ன டைமிங்க்கு டெஸ்ட் இருக்கும், இதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதோட டீடைல்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்துட்டு ஜூலை 10, அதாவது நாளைக்கு 5 o'clock ஈவினிங் 5 o'clock வந்துட்டு உங்களுக்கு நான் யூடியூப்ல வீடியோ போடுவேன். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த லிங்க் வச்சு டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வந்துட்டு நாளைக்கு ஜூலை 10. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கிளாஸ் வந்துட்டு ஜூலை 11 வந்து நான் வீடியோவா அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ 10 o'clock 11ஆம் தேதி 10 o'clock வந்துட்டு நான் உங்களுக்கு அதை வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது நான் டெஸ்ட்ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேனோ அதுக்கான எல்லா எக்ஸ்பிளேஷனுமே A to Z, தமிழ்ல இருந்து மேக்ஸ், ஜிகே எல்லாத்துக்குமே, கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடிங் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கிளாஸ் நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி தான் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா நம்ம வந்துட்டு குரூப் 4 பேட்டர்ன்ல தான் இருக்கும். தமிழ், மேக்ஸ், ஜிகே இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? குரூப் 4 பேட்டர்ன்ல தான் இருக்கும். இதுலயும் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் ஆகிதான் இருக்கும். ஸ்டாண்டர்டு குரூப் 4 ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும் மேக்ஸ் எல்லாமே. ஏன்னா போன வருஷம் குரூப் 4 ரொம்ப டஃபா தான் கேட்டிருந்தாங்க. தமிழ் நம்ம சொல்லவே தேவையில்லை. இப்போ சிலபஸ் வைஸ் இலக்கணம்ல தான் அதிக ஃபோக்கஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் 80% கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்ன சொல்றது, கண்டென்ட் பேஸ் பண்ணி ட்ரூத் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்க புரிஞ்சுட்டு எழுதுற மாதிரி, இலக்கணம் தெரிஞ்ச எழுதுற மாதிரி, அப்ளை பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வரும். ஸோ இதுல இருக்கிற 200 கொஸ்டினுக்குமான எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு 70% போர்ஷன் தான் முடிச்சிருக்கேன், இந்த குரூப் 4 எக்ஸாம் என்னால பாஸ் பண்ண முடியுமா, இல்ல 50% தான் முடிச்சிருக்கேன், இல்ல ஒரு 80% முடிச்சிருக்கேன், 1-2 சிலபஸ் நீங்க இப்ப சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேக்குறீங்க, அது நான் படிக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெஸ்ட்டை வந்துட்டு யாருமே வந்துட்டு ஃபுல்லா, எனக்கு தெரிஞ்சு ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி நாள், அந்த எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அந்த எக்ஸாம்ல டாப் ரேங்க் எடுக்கிறவங்க கூட யாருமே ஃபுல் சிலபஸ் படிக்க முடியாது. ஓகேங்களா? ஃபுல் சிலபஸ் ஒன்று இல்லவே இல்ல. புக்ல நான் சிலபஸ் ரிலேட்டடான புக்ல ஒழுங்கா படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு போனாலே வந்துட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களும் அவ்வளவுதான் பண்ணிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க ரொம்ப போட்டு ஒரி பண்ண வேணாம். இது படிக்கல அது படிக்கல, எல்லாரும் நிறைய அவுட் ஆஃப் சிலபஸ் படிச்சிருந்திருப்பாங்க, அவுட் ஆஃப் புக் படிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் படிக்க தேவையில்லை, அவுட் ஆஃப் புக்கும் படிக்க தேவையில்லை. சிலபஸ்ல என்னெல்லாம் டாபிக் இருக்கோ அதை புக்ல ரிலேட் பண்ணி, புக்லயே நமக்கு அதெல்லாமே அழகா கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் படிச்சாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதனால அப்படி படிச்சிருக்கீங்க, சயின்ஸ் அப்புறம் சிலது 1-2 யூனிட் ஜியாகிரபி அதெல்லாம் படிக்கல, எக்கனாமியில் 1-2 லெசன் படிக்கல அப்படின்னாலும் இம்பார்ட்டன்ட் யூனிட்டை தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. நீங்க டெஸ்ட் எழுதுறப்போ சயின்ஸு, ஜியாகிரபி இதுலலாம் கொஸ்டின் வருது அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நான் படிக்கலையே, இது எழுதுனா எனக்கு வந்துட்டு லோவா ஃபீல் ஆகும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியாத கொஸ்டினா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த நாள் ஆக போகுது, இன்னைக்கு தெரிஞ்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறதுல, இதுல ஒரு 2 கொஸ்டின் தெரிஞ்சுட்டு சயின்ஸ்ல ஒரு 4 கொஸ்டின் தெரியும்னா அது ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல வந்தாலும் நம்மளுக்கு நல்லதுதான். ஏன்னா 1 மார்க்கான வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும். அப்படி வராட்டியும் பரவாயில்ல, ஜியாகிரபி சயின்ஸ்ல ஏதோ 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோங்கிற கான்பிடென்ட்டோடய நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டெஸ்ட்ங்கிறது எதுக்கு அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி OMR ஷீட்டை ஹேண்டில் பண்ண தெரியணும் நம்மளுக்கு. நான் அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன் இல்லையா, அப்பவே உங்களுக்கு OMR ஷீட் ஹேண்ட்லிங், டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே சொல்லிடுவேன். இப்போ நீங்க இந்த எழுதுற டெஸ்ட்ல வந்துட்டு தமிழுக்கு 1 hour எடுத்துக்கோங்க. அதாவது 1 hourனா 1 hour எடுத்துக்கணும். எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் 1 hour எடுத்துக்கணும், நான் ஒரு 40 minutes 30 minutesலயே முடிச்சிருவேன் அப்படின்னா கூட 1 hour எடுத்துக்கணும் கம்பல்ஷன் கிடையாது. பட் மினிமமா 1 hourக்குள்ள எழுதிடணும், 1 hourக்குள்ள தமிழை முடிச்சிடணுங்கிற ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. நிறைய பேர் தமிழ் நல்லா படிச்சிருக்கவங்க ஒரு 40 to 50 minutesலயே முடிச்சிருவாங்க. அப்ப அந்த 50 minutes கொண்டு வந்து நம்ம மேக்ஸுக்கும் 1 hour தான் சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஜிகேக்கும்
1 hour தான். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து தமிழ் சீக்கிரம் முடிச்சிருவேன், எனக்கு தமிழ் நல்லா வரும். மேக்ஸ்ல வந்துட்டு அந்த 1 hour எனக்கு பத்தாது. தமிழ் சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு 50 minutes 40 minutesலயே முடிச்சிருவேன். இப்ப எக்ஸாம்பிள் 40 minutesல முடிக்கிறேன் அப்படின்னா அந்த 20 minutes அப்படியே இங்க கொண்டு வந்து மேக்ஸுக்கு 1.5 மணி நேரம் போட்டாலும் சில கொஸ்டின்ஸ் எனக்கு வராது. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கொஸ்டின் தெரியல அப்படிங்கிறதுக்காக அதையே போட்டு அதை ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பேன். அந்த 1 மார்க் கொஸ்டின் எக்ஸாம் விட்டுருவோமோ, வேலை கிடைக்காதோ அப்பெல்லாம் தோண ஆரம்பிக்கும். ஸோ அதுலயே ப்ராசஸ் பண்ணி 1.5 மணி நேரத்தை 2 மணி நேரம் பண்ணிட்டு கடைசியில ஜிகே நல்லா படிச்சிருந்திருப்பேன். அந்த ஜிகே ஆன்சர் பண்றதுக்கு 30 minutes தான் நான் வச்சிருந்திருப்பேன். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ் முடிச்சதுக்கு அப்புறம் மேக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்லேயே நிறைய மேக்ஸா கொடுத்துருவாங்க, பின்னாடி பாத்தீங்கன்னா ஜிகேவா இருக்கும். இல்லைன்னா சிலருக்கு எப்படி கொஸ்டின், ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் மாறும் இல்லையா, அப்படி கொடுத்தாலும் பிரச்சனை தான் நம்மளுக்கு. ஸ்டார்டிங்ல மேக்ஸா கொடுத்தா மேக்ஸ் ஃபுல்லா போட்டுட்டே வருவோம், நம்மளுக்கும் டஃப்பான மைண்ட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஏன்னா தெரியாததே எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கொஸ்டின்ஸும் ஜிகேல தெரியாத கொஸ்டின் அவுட் ஆஃப் புக்கே தான் ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து கான்ஃபிடன்ட் லெவல் குறைஞ்சிட்டே இருப்போம். அப்படியே அந்த ஹோப்பை குறைச்சிக்கிட்டே வந்து பின்னாடி அவ்வளவுதான், இந்த எக்ஸாம் முடிச்சு நமக்கு போஸ்டிங் கிடைக்காது அப்படின்னு வருவோம். பின்னாடி பார்த்தா நமக்குன்னு ஒரு 30 கொஸ்டின் இருக்கும் ஜிகேல நம்ம படிச்சது. அதை வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ல இதையும் ஒழுங்கா பண்ண மாட்டோம். ஓகேங்களா, இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னன்னா, ஸ்டார்டிங்ல எல்லாமே வந்துட்டு நல்லா நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினா கொடுத்துருப்பாங்க ஜிகேல. நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து தெரிஞ்சிருச்சுன்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அதை தெரிஞ்ச கொஸ்டினை பர்ஃபெக்டா எழுதணும். 1க்கு 2 டைம் படிக்கிறது, திரும்ப திரும்ப பார்க்கறது, 1க்கு 2 டைம் கண்டிப்பா படிக்கணும். இருந்தாலுமே அதுல ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்களான்னு அதுல ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இன்னொன்னு ஈஸியா இருக்கு கொஸ்டின் பேப்பர் பின்னாடியும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப ரிலாக்ஸா பண்ணிட்டு பின்னாடி போனீங்கன்னா டைம் முடியும்னு சொல்ற டைம்ல, அதாவது 30 minutes இருக்கு, 10 minutes இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஹால்ல. அந்த டைம்ல அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட நீங்க தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் சரி, மேக்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் பின்னாடி வரும், அது வந்து ஒர்க் அவுட் பண்ணவே டைம் இருக்காது. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிற டைம்ல எல்லாம் வந்துட்டு நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் சத்தியமா பண்ணவே முடியாது. பின்னாடி அந்த 7 கொஸ்டினை வந்துட்டு நமக்கே மேக்ஸ்ல வீக், அது கடைசியில 30 minutesல கொடுக்குறப்ப அந்த 7ஐயும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. ரிலாக்ஸான மைண்ட் செட்ல அது படிக்கிறப்போ நமக்கு புரியும். இது ஸ்ட்ரெஸ்ல இருக்கப்போ ஆல்ரெடி தெரியாத மேக்ஸ் சுத்தமா தெரியாது. ஓகேங்களா, அதுல 7 கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும், அதை கூட தப்பா போட்டு வருவோம், கூட்டல் கழித்தல மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ மேக்ஸ் போனார், ஜிகேவும் மேக்ஸும் கலந்துதான் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட ஐடியா நான் அப்படி பண்ணல, ஆனா அப்படி பண்ணிருந்தா நான் இன்னும் 1-2 மார்க் எடுத்திருப்பேன். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, தமிழ் முடிச்சோடனே மேக்ஸ் ஃபர்ஸ்ட் தேடி 1 hour 1.5 hourல முடிச்சிருங்க. அதே மாதிரி அந்த மேக்ஸை முடிக்கிறப்போ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தெரியல அப்படின்னா அப்பவே வந்துட்டு ஏஓ பிஓ போட்டு வச்சிருங்க. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் தெரியலன்னா அது எப்படின்னு தெரியலன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் தெரிஞ்சு கத்துக்க போறது இல்லை எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ள. ஸோ அதனால ஏஓ பிஓ ஷேட் பண்ணிடுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அதை பெண்டிங் வச்சுட்டு ஏபிசி அதுல ஏதாவது ஒரு ஷேட் பண்ணாம பெண்டிங் வச்சுட்டு ஜிகே முடிக்கிறாங்க, அது ஷேட் பண்ணாமே கொடுத்துடுறாங்க, அதுக்கு மைனஸ் மார்க் வருது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம ஃபுல் ரிவிஷன்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் போர்ஷன் படிக்கல அதனால எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க, கண்டிப்பா எழுதி பாருங்க. ஓகேங்களா, அது ஓஎம்ஆர் ஷீட்ல எழுதி பாருங்க. ஓஎம்ஆர் ஷீட்ல இப்ப நான் 5 o'clock கொடுக்குறேன்னா 5 o'clock அட்டன் பண்றீங்கன்னா 5 to 8, இல்ல நைட் அட்டன் பண்றீங்கன்னா பீஸ்ஃபுல்லா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் கூட எழுதி பாருங்க. 5 to 8 இல்லைன்னா ஒரு 10 to 12 10 to 1 வரைக்கும் எழுதுங்க. லேட் நைட் ஆனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா, பீஸ்ஃபுல்லா வந்து எழுதி பாருங்க. 3 hours முடிக்க முடியுதான்னு பாருங்க. நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, நாளைக்கு நான் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ கொடுப்பேன் இல்லையா, வீடியோல அந்த வீடியோல ஒரு சில எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கொடுக்குறது எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பட் தென் பாய்.